ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். கேப் தி சீரீஸ் எபிசோட் 11. எபிசோட் 11ஓட ஸ்டார்டிங்கில் பாட்டியை பார்க்கறக்காக சாம் வீட்டுக்கு போக, நானும் உங்ககிட்ட பேசணும், உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் வான்னு சொல்ல, அவளும் பதட்டமாக போய் அப்படியே உட்கார்றா. பாட்டி, முதல்ல நான் உங்ககிட்ட பேசிடுறேன்னு சொல்ல, நீ எதுவும் பேச வேணாம், கரெக்டாக ஆல்ரெடி நான் வெட்டிங் கார்டு சூஸ் பண்ண சொல்லிட்டேன், டேட்டும் ஃபிக்ஸ் பண்ண போகிறோன்னு சொல்ல, பாட்டி நான் சொல்ல வர்றது கொஞ்சமாவது கேளுங்க. நீ என்ன சொல்ல போகிற? சாங் பண்ண அதே தப்பத்தான் நீயும் திரும்ப செஞ்சுருக்க. உனக்கு ஒரு பர்ஃபெக்டான லைஃப் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும்தான் நடக்கும். நீ சூஸ் பண்ணியிருக்கியேமான், அவனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அப்படியே பாட்டி அமைதியாக இருக்க. நீங்கள் என்னை ரொம்ப லவ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்கல்ல பாட்டி, நானும் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன். இது வரைக்கும் என்னோடய லைஃப்பில் எனக்கு என்ன வேணுமோ எல்லாமே நீங்கள் தான் சூஸ் பண்ணீங்க. நீங்கள் சொல்கிற அப்படியே நான் கேட்டிருக்கேன். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்கன்னு சொல்லி சாம் பாட்டிகிட்ட ஆர்கியூ பண்ண, பாட்டி அதெல்லாம் கேட்குற மாதிரி தெரியல. நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறதுனால தான் உனக்கு இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான லைஃப் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கிரிக் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டான். அவனை ரொம்ப லவ் பண்ணுறான், உன்னை பத்திரமா பார்த்துப்பான்னு சொல்ல, இல்லை பாட்டி, எனக்கு என்ன வேணுமோ அதை நானே சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு தடவையாவது எனக்கு சூஸ் பண்ணுற ஆப்ஷன் கொடுங்க. எப்பயுமே நீங்களே என்னோடய லைஃப்பில் எல்லாத்தையுமே சூஸ் பண்ணிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லி சாம் ஆர்கியூ பண்ணுறா. சாங்க்கு நடந்தது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி, அன்னைக்கு சாங்கோட பர்த்டே அன்னைக்கு நடந்ததில்ல, அதை அப்படியே திரும்ப ரீகேப் மாதிரி அப்படியே நினச்சி பார்க்குறாங்க. ஆக்சுவலி சாங் பர்த்டே அன்றைக்கி எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு ஐஸ் மட்டும் போதும்னு சொல்லி சாங் வீட்டை விட்டு வெளியே வந்துடுறா. வெளியே வந்து அழுதுகிட்டே அப்படியே காரில் உட்காந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கா ஐஸ்கிட்ட. எனக்கு லைஃப்பில் இனி எதுவுமே இல்லை, என்னோடய லைஃபே என்னை விட்டு போயிடுச்சு. இனிமேல் இதுக்கு மேலே நான் பாட்டிக்கிட்ட போய் இருக்க முடியாது. பாட்டிக்கு எனக்கும் சண்டை வந்துருச்சு. ஐஸ் உன்னை பார்க்கத்தான் நான் வந்துட்டுருக்கேன், நான் வரேன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே கார் ஓட்ட ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஸோ அவள் ரொம்ப சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்க. ஐஸ் அவள் பக்கத்தில் இருக்கா. டாக்டர்கிட்ட ஏதோ சைன் கேட்க, நான் பண்ணுறேன், நான் அவளோட பார்ட்னர்னு சொல்ல, அதெல்லாம் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, நீ அதெல்லாம் பண்ண முடியாது, ஃபேமிலி இல்லைன்னா ரிலேட்டிவ்ஸ் யாராவது வர சொல்லுங்கள், அப்போ தான் பண்ண முடியும்னு சொல்லிடுறாங்க. அவங்க ஃபேமிலி அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, வரலையே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே உட்காந்துருக்க. சாமும் பாட்டியும் வராங்க. சாம் வந்தோடனே ஐஸ்கிட்ட போய் பேச, பாட்டி நீ பேசாமல் இருக்குது, எல்லாத்துக்கும் காரணம் அவள் தான், அவகிட்ட போய் பேசிகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்ல, உன்னை பார்க்க வந்து தானே அவளுக்கு இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்க, ஐஸும் ஆமான்னு சொல்கிறா. போதுமா, இப்போ உனக்கு சந்தோஷமா, உன்னால தான் சாங் இந்த நிலமையில் இருக்கான்னு சொல்லி ஐஸ்கிட்ட பாட்டி கோவமாக பேச, முதல்ல என் பேத்தியை போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி வேகமாக போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே டாக்டர் அவங்க அவ்வளோதான், பிளட் ரொம்ப லாஸ் ஆனதுனால அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்ல, பாட்டி அழுதுகிட்டே வந்து அங்கே இருக்க ஐஸை சும்மா அடின்னு அடிக்கிறாங்க. நீ தான் இதுக்கெல்லாம் காரணம், உன்னை மட்டும் என் பேத்தி பார்க்காம இருந்தால் அவள் லைஃப் வேறு மாதிரி இருந்திருக்கும், என் பேத்தி உன்னால் போயிட்டா, என்னை விட்டு போயிட்டான்னு சொல்லி பாட்டி அழுதுகிட்டே இருக்க, அப்படியே அந்த அழுகிற மூமெண்ட் போக அப்படியே ஃப்ளாஷ்பேக்லேருந்து ரியல் லைஃப்க்கு வராங்க. சாங் அன்னைக்கு நடந்தது இன்னைக்கு உனக்கும் நடக்கணும்னு நீ நினைக்கிறியான்னு சாமை பார்த்து கேட்க, சாங் அன்னைக்கு நடந்ததுன்னா அது வேறு, எனக்கு எதுக்கு அப்படி நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அந்த மாதிரி என்னோடய லைஃப்பில் நடக்காது. ஏன் நடக்காது? உன்னோட லைஃப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு கிரிக் இருப்பான். அந்த மான்னால என்ன பண்ண முடியும்? அவன் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண போகிறாளா, இல்லை அவனால் என்ன சப்போர்ட் பண்ண முடியும்? ஒன்றுமே முடியாது. கிரிக் அப்படி கிடையாது. உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்தால் அவன் கண்டிப்பாக உனக்கு சப்போர்ட் பண்ணுவான், ஹெல்ப் பண்ணுவான், உன்னை பத்திரமா ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துப்பான். அதனால உனக்கான நல்ல லைஃப் கிரிக்கோட தான் உன் கல்யாணம் நடக்கும். ஆல்ரெடி நான் இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு பாட்டி சொல்ல, அதை கேட்கும்போது சாம்க்கு ஒரு மாதிரி அழுகையாக வருது. இல்லை பாட்டி, மான் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. என்னோடய லைஃப்பில் எனக்கு சந்தோஷம்னு கிடச்சது மான்னால் மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. நான் அவளை விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, நீ வேறு வழி இல்லை, இந்த தடவை என் பேச்சு கேட்டு தான் ஆகணும். உனக்கு நல்ல லைஃப் தான் நான் கொடுப்பேன். உன்னை நான் ரொம்ப லவ் பண்ணுறனால தான் உனக்கு நல்லது நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு பர்ஃபெக்டான மேரேஜ் லைஃப் உனக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறேன். அதனால வேறு வழி இல்லை, நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பாட்டி கோவமாக சொல்ல, சாம்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே யோசிச்சிட்டே உட்காந்துருக்கா. அடுத்த சீனில் மானை காட்டுறாங்க. மான் சாம் வீட்டுக்கு வந்து ரிங் அடித்து பார்க்குறா. சுத்தமாக காலிங் பெல் அடித்தாலும் டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி தெரில. ஃபோன் பண்ணலான்னு பண்ணால் ஃபோன் ரிங்கு போயிட்டே இருக்குது. சாம் உள்ளதாக இருக்கா, ஆனால் ஃபோன் எடுக்கல. எட்டி மட்டும் பார்த்துக்கிட்டே அப்படியே நிற்க, ஃபோன் அட்டன் பண்ணலன்னையும் அப்படியே மான் போயிடுறா. சாம் அப்படியே கீழே உட்காந்து எல்லாத்தையும் திங்க் பண்ணுறா. பாட்டி அவகிட்ட பேசின ஒன்று நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கா. நான் உனக்காக எல்லாமே பண்ணியிருக்கேன் என்னோடய லைஃப்பில், எனக்கு நீ என்ன பண்ண மாதிரி கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் வரும்போது கிரிக்கு தான் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவான், மான்னால் ஹெல்ப் பண்ண முடியாது. நான் உனக்காக பார்த்து என்னோடய லைஃப்பில் அத்தனையுமே பண்ணியிருக்கேன், நீ எனக்காக இது ஒன்று மட்டும் பண்ணுன்னு சொல்லி பாட்டி கேட்டது. அப்புறம் மான் கூட நடந்த ஒரு க்யூட்டான மூமெண்ட்ஸு, அந்த லைட்டை பறக்க விட்டது, 2 பேருக்குள்ளே இடையில நடந்த அந்த குட்டி மினி வெட்டிங், அது எல்லாத்தையுமே திங்க் பண்ணிவிட்டு, ஐம் சாரி மான், என்னால் முடியல, ஐம் சாரி, ரியலி சாரின்னு சொல்லி அப்படியே கீழே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா. அடுத்த மான் வீட்டில் எல்லோரும் சேர்ந்து ஒரு குட்டி மீட்டிங் மாதிரி போட, ஏன் இப்படி சாம் பண்ணிகிட்டே இருக்கா, அவளுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா, வீட்லேயும் இல்லை, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. மான் அவளோட லவ்வர், அவளுக்கு கூட ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு அவளுக்கு தோணாதான் ஜிம்மும் கூடவே டீயும் ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருக்க. அப்புறம் யுக்கியும் இருக்காங்க. 4 பேரும் சேர்ந்தா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏய் நீ கத்தாத, இது உன் வீடு நினச்சியா, இது மானோட வீடு, அவங்க பேரண்ட்ஸ்லாம் மேலே இருக்காங்க அப்படின்னு சொல்லி டீ சொல்ல, சரி அமைதியாகவே பேசுகிறேன், ஏன் அவள் இப்படி பண்ணுறா, என்ன
என்ன பிரச்சனைன்னு சொன்னால் தானே புரியும்னு சொல்லி ஜிம் கத்திட்டே இருக்க. அவளோட பிரச்சனை உனக்கு தெரியாதா? ஒருவேளை அவங்க பாட்டி அவளை கிட்னாப் பண்ணியிருப்பாங்களோ? ஆஃபீஸ்க்கும் வரதில்ல, வீட்லேயும் அவளை காணோம், என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலன்னு டீ சொல்ல, கிட்னாப்பா என்ன சொல்கிறீங்க? அப்படிலாம் நடக்குமான்னு சொல்ல, யுகி கொஞ்சம் நீ ஜிம்முக்கு தண்ணி கொண்டு வா போ அப்படின்னு அனுப்பி விட்டா. அவள் அந்த பக்கம் போனதுக்கப்புறம் ஏதோ நடக்குது, ஆனால் என்ன நடக்குதுன்னு புரியல. அவங்க ஃபேமிலியில் ஒரு பெரிய ட்ராஜடியே இருக்குது தெரியுமா? அவங்க பாட்டி எல்லாமே செய்வாங்க. ஒரு தடவை எங்கள் கூட சேரக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. நாங்கள் எல்லாமே ரிச் பீப்புள்ஸ் தான், இருந்தாலும் அவங்க ஃபேமிலி நோபல் ஃபேமிலி. நாங்களாம் அவங்க கூட கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு ஆர்டினரி பீப்புள்ஸு. ஸோ எங்கள் கூட சேரக்கூடாதுன்னெல்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்காளுங்க. அதை கேட்க மோனுக்கு பாட்டி அப்படி கூட சொல்லுவாங்களா? உனக்கு தெரியாத அவங்க ஃபேமிலி பற்றி. நுவாங்கு பிரச்சனை வந்து வீட்டை விட்டே வெளியே போயிட்டான். அடுத்து சாங்க்கு ஒரு அழகான லவ் ஸ்டோரி தெரியுமா? அவளும் சேம் ஜெண்டர் ஒரு கேர்ளை லவ் பண்ணான்னு சொல்லி பாட்டி அவளை அங்கேருந்து அனுப்ப ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் உயிர் போயிடுச்சு. ஆனாலும் அந்த பாட்டி அப்பையும் அந்த பொண்ணை தான் ப்ளேம் பண்ணாங்க. அவங்க பண்ண தப்ப அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை. அவங்க பாட்டுக்கு சாங்கை வாழ விட்டுருந்தா எவ்வளோ நல்ல லைஃப் அவளுக்கு கிடச்சிருக்கோன்னு சொல்லி பேசிகிட்டே இருக்க. சரி இப்போ என்ன தான் பண்ணுறது ஒன்றுமே புரியலையே. சாம் எப்படியாவது வெளியே கொண்டு வரணும். அவள் ஏதாவது சொன்னாதான் புரியும். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலன்னு சொல்லி எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க. அடுத்த சீனில் பார்த்தா எப்படியாவது சாம் கிட்ட பேசணுன்னு மான் மறுபடியும் அவள் வீட்டுக்கு வரா. காலிங் பில் அடிச்சு பார்க்குறா. பட் டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரியே தெரியல. மான் சாமுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு சாம் வருவாளான்னு பார்க்குறா. அவள் வர மாதிரி தெரியல. சரி போகலான்னு சொல்லி லைட்டாக மூவ் ஆக டோர் ஓப்பன் பண்ணுற சத்தம் கேட்குது. சாம் நீ நல்லா இருக்கியா? உனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அவள் பக்கத்தில் போக உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் உள்ளவான்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டா. உள்ளே போனோடனே உனக்கு ஒரு பிரச்சனை இல்லைல்ல, நீ நல்லா இருக்கில்ல, பாட்டி என்கிட்ட பேசினதை பற்றி நீ கவலைப்படாத, நான் அதை பற்றிலாம் எதுவும் நினச்சிக்கல. உன்னோட லைஃப்பில் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப, இதே மாதிரி தானே உன்னையும் கஷ்டப்படுத்தியிருப்பாங்கன்னு எனக்கு புரியுது. அதுக்கப்புறம் டீ என்கிட்ட சொன்னால் உன்னை பாட்டி எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காங்க உங்கள் லைஃப்பில் நடந்த எல்லாத்தையுமே நான் இப்போ தான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி மான் அப்படியே எமோஷ்னலாக பேச, நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் கிரிக்கை கல்யாணம் பண்ணி ஆகணுங்கிற பாட்டியோட ஆர்டர். என்னால் பாட்டி சொல்கிறத மீறி எதுவுமே பண்ண முடியல. அவனை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். ஆனால் உனக்கு தெரியும் நான் கிரிக்கை லவ் பண்ணலைன்னு. நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன். உன்னை தவிர வேறு யாரையும் நான் லவ் பண்ணல. அது உனக்கு தெரியும்லன்னு சொல்ல அப்படியே மான் அழுதுகிட்டே இருக்கா. கிரிக்கை கல்யாணம் பண்ணிட்டு தனியாக தான் இருக்க போகிறேன். இந்த ரிலேஷன்ஷிப் சீக்ரெட்டாக இருக்கிறது உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தும்னு எனக்கு புரியுது. ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை. நான் ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கேன்னு நீ நினைக்கிறியான்னு சொல்ல உடனே மான் அதெல்லாம் இல்லை, என்னால் தானே உன் லைஃப்பில் எல்லாமே இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே அவளை ஹக் பண்ணிக்க. 2 பேரும் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே ரொம்ப எமோஷ்னலாக அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே கவுச்லேருந்து அப்படியே பெட்டுக்கு வர 2 பேருக்குள்ளே க்யூட்டான அந்த மூமெண்ட் போயிட்டே இருக்குது. சம் அப்படின்னு சொல்லி மான் அவளோட நோஸை டச் பண்ண, என்னோடய லைஃப்பில் நான் உன்னை லவ் பண்ணிகிட்டே இருக்கணும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஐ லவ் யூன்னு சொல்லணும். காலையில் எந்திரிக்கும் போதும் ஐ லவ் யூன்னு சொல்லணும். அது மட்டும்தான் என் லைஃப்பில் எனக்கு ரொம்ப முக்கியம் தெரியுமான்னு சொல்லி மான் அப்படியே சாம் ஹக் பண்ண, இப்படியே 2 பேருக்குள்ளே ரொம்ப க்யூட்டான அந்த இன்டிமசி சீன் போயிட்டுருக்க. அப்படியே கில்மா மேட்டரெல்லாம் முடிச்சுட்டு 2 பேரும் ஹக் பண்ணிட்டு படுத்திருக்காங்க. என்னோட லைஃப்பில் எனக்கு கிடைச்ச ரொம்ப வேல்யூபிளான கிஃப்ட் நீ மட்டும்தான்னு சொல்லி சாம் மானை பார்த்து சொல்ல, அவளும் ஐ லவ் யூன்னு சொல்ல ஐ லவ் யூ டூன்னு சொல்ல 2 பேருக்கு இடையில அப்படியே அந்த எமோஷனல் மூமெண்ட் முடிஞ்சு 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிட்டு படுத்துக்கிறாங்க. அடுத்தது காலையில் சாம் எழுந்து தூங்கிட்டு இருக்க மானோட அழகை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்க மான் லைட்டாக எந்திரிக்கிறா. எந்திரிச்ச நிமி மான் சம் குட் மார்னிங் அப்படின்னு சொல்ல ஐ லவ் யூன்னு சொல்ல இவ்வளோ ஐ லவ் யூ டூன்னு சொல்ல 2 பேரும் ஒன்றா சேர்ந்து போய் குளிக்கலாம், உனக்காக நான் ஃபுட் ரெடி பண்ணுறேன்னு சொல்லி சாம் வேகமாக போயிடுறா. குளிச்சு முடிச்சு அப்படியே மான் கீழே வந்து பார்த்தா அவளுக்காக இங்கே பிரேக்ஃபாஸ்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வைக்க, எனக்காக எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்ல, ஏன்னா உன்னை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் டார்லிங், அதுக்காக தான் உனக்காக பார்த்து எல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி சாம் சொல்கிறா. யூஸ்வலாக நீ பிரேக்ஃபாஸ்ட்லாம் குக் பண்ண மாட்டியே, உனக்கு குக்கிங்கே பிடிக்காதுன்னு சொல்ல, பிடிக்காது ஆனால் உனக்காக பண்ணுறதுனா எதுவாக இருந்தாலும் எனக்கு பிடிக்கும்னு சொல்ல, டெய்லி காலையில் உன்னை பார்த்தோன்னே ஐ லவ் யூன்னு சொல்லணும். அதே மாதிரி நைட்டும் உன்னை பார்த்தா மட்டும்தான் எனக்கு சந்தோஷம். ஸோ ஐ லவ் யூ அப்படின்னு அவளை பார்த்து சொல்ல, நாளைக்கும் இது தொடரும் அப்படின்னு 2 பேரும் க்யூட்டாக அப்படியே பேசிகிட்டே பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்ருக்காங்க. அப்புறம் சாம் அப்படியே ஒர்க்குக்கு போயிட்டா போல். மான் மட்டும் அப்படியே வீட்டில் ஒரு திங்ஸும் பார்த்துட்டே இருக்க. அங்கே சாமோட ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அதை பார்த்து ரசிச்சுட்டே மேடம் நிற்க, யாரோ பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. யாருன்னு வந்து பார்த்தா அங்கே கிரிக் நிற்கிறான். மிஸ்டர் கிரிக் நீங்களா? லேடி சாமை பார்க்க வந்தீங்களான்னு சொல்லி கேட்க, நான் சாமெல்லாம் பார்க்க வரல, நான் உன்னை தான் பார்க்க வந்திருக்கேன் மான்னு சொல்ல, அப்படி 2 பேரும் அப்படியே உள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க.
உடனே கிரிக் ஒரு இன்விடேஷன் எடுத்து இந்தான மான் கையில் கொடுக்க, எனக்கும் சாம்க்கும் கல்யாணம் ஆக போகுது உனக்கு தெரியும்லன்னு சொல்ல, லேடி சாம் இப்போ தான் என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறான். சரி நான் உன்கிட்ட சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத, உன்னோட ஆஃபீஸ்லேருந்து நீ ரிலீவ் ஆகிறதுக்கு காரணம் நான் தான். பரவாயில்ல விடுங்க, அதனால என்ன, எனக்கு புரியுது, அது ஆஃபீஸோட ரூல்ஸ் தானே அப்படின்னு சொல்லி மான் சொல்லிடுறா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 2 பேர் இப்படி அடிக்கடி வெளியே இருக்கிறத யாராவது பார்த்தா உங்களை பற்றி தப்பாக பேசுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமும் இதே மாதிரி இருந்தால் அது நல்லா இருக்காது. நீ சாமை விட்டு கொஞ்சம் விலகி இருந்தால் தான் அவளோட லைஃப்பை அவள் வாழ முடியும். உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கும்ல, அதுக்கப்புறம் அந்த லைஃப்பை நீயும் சூஸ் பண்ணணும். இப்படியே எத்தனை நாளைக்கு இருக்க போகிறீங்க, உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறது உன்னை கஷ்டப்படுத்தியிருந்தா ஐம் சாரின்னு சொல்லிட்டு கிரிக் அந்த பக்கம் போயிடுறான். கிரிக் போனதுக்கப்புறம் அந்த இன்விடேஷனை வச்சுட்டு பாதி தான் காட்டினாங்க கிரிக் பேசினதை, மீதி அப்படியே மான் அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் யோசிச்சு பார்க்குறா. நீ இதே மாதிரி இருந்தால் உன்னோட லைஃப்பும் நல்லா இருக்காது. சாமோட லைஃப் நல்லா இருக்கணும்னா நீ அவளை விட்டு போகணும். அவளோட லைஃப்பை விட்டு நீ போனாதான் அவள் என் கூட சந்தோஷமாக இருப்பா. நான் சொல்கிறது உன்னை கஷ்டப்படுத்தியிருக்கும்னு நினைக்கிறேன். கஷ்டப்படுத்தியிருந்தா என்னை மன்னிச்சிரு, ஆனால் இதை தவிர எனக்கு வேறு வழி தெரியல. கல்யாணத்துக்கு அப்புறம் நீயும் சாமும் மீட் பண்ணாமல் இருக்கதான் நல்லதுன்னு சொல்லிட்டு கிரிக் அந்த பக்கம் போக, இதை நினச்சி அந்த இன்விடேஷனை பார்த்து அப்படியே மான் அழுதுகிட்டே இருக்கான். மானோட ஃபோன் அடிக்குது. யாருன்னு பார்த்தா நுவாங் தான். லாஸ்ட் டைம் நுவாங்கை மீட் பண்ணியிருக்கும் போது நம்பர் கொடுன்னு சொல்லி மான்கிட்ட நம்பர் வாங்கியிருப்பா. மான்கிட்ட நான் தான் பேசுகிறேன், நல்ல வேலை உன் நம்பரை வாங்கினேன் தெரியுமா அப்படின்னு கேட்க, நுவாங் நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆமாம் நான் தான், எனக்கு சாம் கிட்டேருந்து ஒரு 10,000 பாத் வேணும், வாங்கி தரியான்னு சொல்ல, என்னதுன்னு அவள் கேட்க, சும்மா உன்னை புள்ளி பண்ணுறக்கு கேட்டேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பாட்டிக்கிட்ட உங்களை பற்றி ஏதாவது சொன்னீங்களா, பாட்டி என்ன சொன்னாங்க, அதை கேட்க தான் கூப்பிட்டேன்னு சொல்ல, சாமுக்கு கிரிக்குக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு மான் சொல்ல, அதை கேட்டோன்னே நுவாங்க்கு டென்ஷன் ஆகிடுது. என்னது கல்யாணம் ஆக போதா, அவள் அதை அக்செப்ட் பண்ணிட்டாளா? பாட்டி இப்படி தான், அவங்களுக்கு தேவையானதை அடுத்தவங்க மேலே திணிப்பாங்க. கடைசியாக சாமும் அவளையே அவள் இழந்துட்டால, அதெல்லாம் முடியாது. பிடிவாதமாக இருக்கலாம்ல, இருந்தால் கண்டிப்பாக அவளுக்கும் உனக்கும் மேரேஜ் நடக்கும். எதுக்காக அவள் இப்படி பண்ணுறா, அவள் இப்படி பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அவள் இன்னும் இப்படியே பாட்டி சொல்கிறத கேட்டுகிட்டே இருந்தால் அவள் லைஃப்பும் போயிடும். அவகிட்ட நான் பேசணும், அவளோட நம்பர் கொடுன்னு சொல்லி அப்படி நுவாங் ஃபோனை கட் பண்ண, அடுத்த செகண்டு சாம் அப்படி பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்க, நுவாங் கிட்ட இருந்து சாமுக்கு ஃபோன் வருது. நாங்கள் ஃபோன் பண்ண உடனே கத்த ஆரம்பிச்சிட்டா. ஏ சாம், உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? பாட்டி சொன்னாங்கன்னா நீ என்ன வேணாலும் பண்ணுவியா? சாம், அதுக்காக நீ மானை விட்டு கொடுத்துருவ அப்படித்தானேன்னு சொல்ல, என்னது மானுக்கா, மானுக்கு என்னாச்சு நுவாங் அப்படின்னு சொல்லி அப்படியே பரபர. சாம் எந்திரிச்சு நிற்கிறா. மானுக்கெலாம் ஒன்றும் இல்லை, நீ இப்போ பாட்டி தான் வேணும்னு சூஸ் பண்ணா கண்டிப்பாக நீ மானை இழக்கிற மாதிரி தானே, அதனால தான் அதை பற்றி சொல்ல வந்தேன். ஏன் சாம் இப்படி இருக்க? மானை விட்டுட்டு உன்னால் இருக்க முடியுமா? உன்னோட லைஃப்பை நீ வாழ மாட்டியா? உனக்கு என்ன தேவையோ அதை நீ சூஸ் பண்ணிட்டு உன்னோட லைஃப்பை நீ வாழு. சாங் பண்ண தப்ப நீயும் பண்ணிடாத. அவள் தான் தேவையில்லாமல் எமோஷ்னல் ஆகி இப்போ அவள் இல்லாமல் போயிட்டா. நீயாவது நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, உடனே டக்குன்னு சாம் ஃபோனை கட் பண்ண, எனக்கு ஒரு 10,000 பாத் பணம் கொடுறீங்கிறா, அதெல்லாம் கேட்குற மாதிரி தெரியல. ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே சாம் இருக்க. சேம் டைம் மார்னிங் அவளோட திங்ஸ் எல்லாத்தையும், அவளோட ட்ரெஸ் எல்லாத்தையும் அப்படியே பேக் பண்ணிவிட்டு இது வரைக்கும் சாம் கூட நடந்த ஒரு மூமெண்ட்டையும் அப்படியே மனசுக்குள்ளே நினச்சி பார்த்துட்டு அழுதுகிட்டே வீட்டை விட்டு வெளியே வரலான்னு பெட்டியோடு வெளியே வர முன்னாடி சாம் நிற்கிறா. சாம் மானை பார்த்து எங்கே போகிறேன்னு கேட்க, நான் என் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. வீட்டுக்கு போறியா? எதுக்காக இப்போ வீட்டுக்கு போகிற? இல்லை, இதுக்கு மேலே இது முடியாது, இது சரியாக வராதுன்னு எனக்கு தோணுது. உங்களோட லைஃப்பை நீங்கள் வாழுங்க, உங்களோட லைஃப்பில் கண்டிப்பாக நான் இடையில வர மாட்டேன். நான் வரதுனால வர எந்த பிரச்சனையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, நீ என்னை விட்டு போகக்கூடாது மான், போகக்கூடாது, நான் உன்னை போக விட மாட்டேன்னு சொல்லி அப்படியே அவளை கீழே உட்காந்து நீல் டவுன் பண்ணி மானை அப்படியே சாம் ஹக் பண்ணிக்க, இல்லை என்னை விட்டுருங்க நான் போகிறேன்னு சொல்ல, உன்னை கண்டிப்பாக நான் போக விட மாட்டேன், என்னோட லைஃப்பை விட்டு உன்னை நான் போக விடவே மாட்டேன், நீ எனக்கு வேணும், ஐ லவ் யூ, நான் கிரிக்கை லவ் பண்ணல, உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன், உனக்கு அது புரியுதா இல்லையான்னு சொல்லி சாமும் அப்படியே அழுக. மௌன் அதுக்கு மேலே அங்கே இருக்க பிடிக்கல, இதுக்கு மேலே நம்ம இதை கஷ்டப்படுத்த விரும்பலை, நம்ம இதோட பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு மௌன் அப்படியே போக சாம் ஓடி போய் அவளை அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. நில்ல மௌன், நான் உன்னை பிரேக்கப் பண்ண மாட்டேன், என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது, இதுக்கு வேற ஒரு வழி இருக்குது, கண்டிப்பாக அந்த வழியில் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், எனக்காக இன்னொரு சான்ஸ் கொடு மௌன், என்னை விட்டு போயிடாதன்னு சொல்லிட்டு சாம் அப்படியே அழுக. மௌனும் அப்படியே ஒரு மாதிரி கன்வின்ஸ் ஆகிற மாதிரி இருக்கா. அப்புறம் சாம் நுவாங்க்கு ஃபோன் பண்ணி, நீ 10,000 ரூபா பணம் கேட்டில, அனுப்பியிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்ல, அனுப்பிட்டியா, ரொம்ப தேங்க்ஸ். நான் உங்ககிட்ட 10,000 ரூபா கேட்டால் 1,00,000 ரூபா அனுப்பியிருக்க. ஆமாம் நீ அதை வச்சுக்க. என் தங்கச்சி எவ்வளோ கைண்டாக இருக்கா பார்த்தியா, ரொம்ப நல்லவன்னு நுவாங்க சொல்ல, அதுக்கு பதிலாக நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல. ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப்பு? நீ பாட்டிக்கிட்ட வந்து பேசணும். என்னது பாட்டிக்கிட்டியா? உன் படத்தை நீயே எடுத்துக்க, நான்லாம் அங்கே வரமாட்டேன், என்னோட சந்தோஷம் அந்த வீட்டில் கண்டிப்பாக இல்லை, அந்த வீட்டில் இல்லாமல் இருந்தால் தான் நிம்மதியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், மறுபடியும் அதை தொலைச்சி
தொடச்சிட்டு அந்த வீட்டுக்குள்ளே வர சொல்கிறியா? அந்த வீட்டை பார்த்தாலே என்னோட பழைய மெமரிஸ் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நான்லாம் வரமாட்டேன் அந்த வீட்டுக்கு. உன் பணத்தை நான் திருப்பி கொடுத்துட்றேன், நீயே வச்சுக்கோ, நான்லாம் வரலன்னு சொல்ல, நுவாங் ப்ளீஸ் எனக்காக நீ ஹெல்ப் பண்ண மாட்டியா? எனக்காக பாட்டிக்கிட்ட நின்று பேச ஒருத்தர் வேணும். நீ தான் அது முடியும், உன்னால் மட்டும்தான் அது முடியும். நீ வந்தால் தான் எல்லாம் நடக்கும். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல, என்னால் வர முடியாதுன்னு அவள் சொல்கிறா. ப்ளீஸ் உன் தங்கச்சிக்காக இந்த ஹெல்ப் பண்ண மாட்டியா? ப்ளீஸ் நுவாங், ஒரே ஒரு தடவை. நீ ஆல்ரெடி சொன்னில இந்த மாதிரி சாங்கோட லைஃபும் போயிருச்சு, என்னோட லைஃபும் போயிருச்சு, நீயாவது ஸ்டாண்டாக நில்லுன்னு சொல்லு. அப்போ எனக்கு ஃபைட் பண்ண என் கூட ஒருத்தர் வேணும், நீ எனக்காக வரணும் ப்ளீஸ் நுவாங்னு சொல்லி ஃபோனை கட் பண்ண. சரி ஓகேன்னு அவளும் யோசிச்சுட்டு இருக்கா. அடுத்த செகண்ட் பார்த்தா இங்கே வீட்டில் காட்டுறாங்க. எப்படியோ ஒரு வழியா வீட்டுக்கும் வந்துட்டாங்க. நுவாங் வருவாளான்னு சொல்லி மானும் சாமும் டிஸ்கஸ் பண்ணிட்டு நுவாங் இன்னும் காணுமே, என்ன பண்ணுறது? சரிம்மா நீ இங்கே இரு, நானே மேலே போய் பேசுகிறேன், நானே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்துடுறேன், எனக்காக வெயிட் பண்ணுன்னு சொல்லி வேகமாக சாம் மேலே போகிறா. மேலே பார்த்தா கிரிக்கும் பாட்டியும் சாமுக்காக ஜுவல்லரி செலக்ட் பண்ணிவிட்டு இது நல்லா இருக்குல்ல, இது கண்டிப்பாக அவளுக்கு நல்லா இருக்குன்னு பேசிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக சாம் போகிறா. சாம் நீயே வந்துட்டியா? எதிர்பார்க்கவே இல்லை, வா உனக்காக ஜுவல்லரிஸ்லாம் செலக்ட் பண்ணிகிட்ருக்கோம், நீயே போட்டு பாரு, எது உனக்கு அழகாக இருக்குன்னு பார்க்கலாம், இது உனக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்னு பாட்டி ஒன்று சூஸ் பண்ண, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி சாம் சொல்கிறா. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், வா வா இந்த நகை போட்டு பாருன்னு சொல்ல, பாட்டி நான் கண்டிப்பாக கிரிக்க மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்ல எல்லாருக்கும் ஷாக்கு. 2 பேரும் எந்திரிச்சு நிற்கிறாங்க. என்ன சொல்கிற சாம், மறுபடியும் அவகிட்ட போக ஆரம்பிச்சிட்டியா? அவள் பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டியா? நான் தான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் 2 பேரும் தனியாக இருங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் இதெல்லாம் நீ பேசிகிட்டு இருக்க? நான் சொன்னதில் உனக்கு நம்பிக்கை இல்லையா? என் பேச்சு நீ கேட்க மாட்டியான்னு சொல்ல, இல்லை பாட்டி உங்கள் பேச்சு நான் கேட்குறேன், உங்களுக்காக எல்லாமே நான் செய்கிறேன், உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்கிறேன், ஆனால் நீங்கள் எனக்கு பிடிச்சது எப்போ செய்ய போகிறீங்க? எனக்கு பிடிச்சது எப்பயுமே நீங்கள் செய்ய மாட்டீங்க, எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்காது அப்படித்தானேன்னு சொல்லி சாம் அப்படியே பரபர பேசிக்கிட்டே இருக்க, என்னால் மௌனை விட்டுட்டு இருக்க முடியாது பாட்டி, உங்களுக்கு அது தெரியுதா இல்லையா? என்னால் மௌனை தவிர வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, கிரிக்க என்னால் கல்யாணம் பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி சாம் அப்படியே கத்த. உடனே அதை கேட்குற பாட்டி, நீ நான் சொல்கிறது கேட்கவே மாட்டியான்னு அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு கீழே உட்கார்ற மாதிரி அப்படியே தள்ளாடி போய் கீழே உட்கார. கிரிக் உடனே பதறி போய் பாட்டி பாட்டின்னு சொல்ல, சாமும் பயந்து போய் பாட்டின்னு பக்கத்தில் போகிறா. சேம் டைம் அடுத்து இங்கே மௌன் இன்னும் சாம வரலையேன்னு சொல்லி பயந்துட்டு மேலே போகலாமா வேணாமான்னு யோசிச்சிட்டே நிற்க, நுவாங் கரெக்டாக அங்கே வந்துட்டா. நுவாங் வந்தோடனையும், மான் நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? நீ மேலே போகலையா சாம் கூட? வா நீ அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி தரன்னு மேலே இழுத்துட்டு போக, அங்கே பாட்டியை பார்த்துட்டு சாம் நிற்கிறான். பாட்டியை பார்த்தோன்னே நுவாங் வணக்கம் பாட்டின்னு சொல்ல, பாட்டிக்கு இவளை பார்த்தனே செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. இந்த வீட்டுக்குள்ளேருந்து வெளியே போன நீ எதுக்கு இந்த வீட்டுக்குள்ளே திரும்பி வந்த? நீ எல்லாம் வரக்கூடாது, முதல்ல வெளியே போ, நீ என் பேத்தியே கிடையாதுன்னு சொல்ல, ஆமாம் நான் உங்கள் பேத்தியே கிடையாது தான், உங்களுக்கு உங்கள் சந்தோஷம் மட்டும்தானே முக்கியம், அடுத்தவங்க சந்தோஷத்தை பற்றி என்னைக்கு வச்சுருக்கீங்க? இப்படியே இருந்து நீங்கள் செத்து போயிட்டா கூட யார் உங்களை பார்க்க வருவா? ஒருத்தரும் வரமாட்டாங்க. என்னோட லைஃபு சாங்கோட லைஃபு, இப்போ சாமோட லைஃபும் அந்த லிஸ்ட்டில் சேர்ந்துருச்சுல. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிரியமான பேத்தி சாம், அவளோட லைஃப்பை இப்படி ஸ்பாயில் பண்ண உங்களால் முடியுமா அப்படின்னு சொல்லி அப்படியே நுவாங் காத்திட்டே இருக்க, நீ எதுக்கு இப்படி பேசுகிற? நீ இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, நீ என் பேத்தியே இல்லை, வெளியே போ அப்படின்னு சொல்ல, ஆமாம் நான் போகிறேன், கண்டிப்பாக உங்களை பார்க்கறக்காக நான் இங்கே வரல, சாமுக்காக பேசத்தான் வந்திருக்கேன், அவளுக்காக பேசணும், அவளோட லைஃப் அவள் வாழணும், அவளோட சந்தோஷம் எது முக்கியம்னு அவளுக்கே முதல்ல தெரியல, இதில் நீங்கள் வேற அவகிட்டே எதுக்கு ஆர்டர் போட்டுட்ருக்கீங்க? உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செய்ய வேண்டியது தானே, அவளை செய்யின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறீங்க. அடுத்தவங்களுக்காக நீங்கள் எதுவும் விட்டு தர மாட்டீங்க, உங்களுக்காக எல்லாரும் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருக்கணும், அதுதானே பாட்டி உங்களுக்கு முக்கியம், உங்களுக்கு உங்களோட சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம்னு சொல்ல, உடனே சாம் ப்ளீஸ் நுவாங் வேணாம், பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, நீ பேசாத. என்னது பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா? உடம்பு சரியில்லைன்னு சொல்லி எல்லாம் நடிப்பு. அப்படி உடம்பு சரியில்லாமல் இருந்தால் செத்து போயிருக்க வேண்டியது தானே, இன்னும் உயிரோட தானே இருக்காங்க, அவங்களுக்கு என்ன உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறதெல்லாம் சும்மா ஆக்டிங், உன்னை நம்ப வச்சு அவங்க சொல்கிறத கேட்க வைக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க, நீயும் அதை நம்பிக்கிட்டு அவங்க சொல்கிறபடி கேட்டுக்கிட்டு இருக்க. சாம் உனக்கு உன்னோட லவ் என்னன்னு புரியலையா? உன்னோட லவ் மான் இங்கே இருக்கா, அவங்களோட சந்தோஷம் கிடையாது, நீ தான் பாட்டின்னு பாசமாக இருக்க, ஆனால் அவங்களுக்கு உன் சந்தோஷத்தை பற்றி எந்த கவலையும் இல்லை, உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு கூட அவங்களுக்கு தெரியல, உனக்கு பிடிச்ச மான் இங்கே நிற்கிறா, உன்னோட லைஃப்பை சூஸ் பண்ணிக்கோ, நீ வா, உனக்காக பேசதான் நான் வந்திருக்கேன், எங்கள் லைஃப் மாதிரி உன் லைஃப் ஆயிடக்கூடாது, ஆல்ரெடி சாங் நம்மளை விட்டு போயிட்டா, நீயாவது சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், நீ வா முதல்லன்னு சொல்ல, இப்போ நீ வெளியே போறியா இல்லையா? மான் சாமுக்கு என்ன வேணுங்கிறத நான் முடிவு பண்ணிப்பேன், நீ எதுவும் பேசாதுன்னு சொல்லிட்டு அப்படியே கீழே விழுகலான்னு பாட்டி போக, ஐயோ பாட்டின்னு சொல்லி எல்லாரும் அவன் கையை பிடிச்சிட்டு அப்படியே கிரிக் ஒரு பக்கம் சாம் ஒரு பக்கம் நிற்க, போதும் நீங்கள் நடிச்சது, இப்படியே உடம்பு சரியில்லைன்னு சொல்லியே தான் உங்களுக்கு தேவையானதை அடுத்தவங்களை பண்ண வைக்கிறீங்க, இப்போ நீ
இல்லையான்னு சொல்லி பாட்டி ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருக்க அப்படியே கீழே உட்காந்துடுறாங்க. உடனே அங்கே சாம் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் நிற்க, சரி இதுக்கு மேலே உன்னோட லைஃப் என்னன்னு நீயே முடிவு பண்ணிக்கோ, நீ அவங்களுக்காக பார்த்துட்டு இருக்காத, வா என் கூட, உன்னோட மான் இங்கே இருக்கா, உன்னோட லவ் இங்கே இருக்குது, உனக்கு தேவையான லவ் லைஃப் இங்கே இருக்குது, இப்போவாது உனக்கு தேவையானதை சூஸ் பண்ணிக்கோ, வா சாம் வா போகலான்னு சொல்லி அப்படியே நுவன் கையை பிடிச்சிருக்க. ஒரு பக்கம் மான் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் அப்படியே அழுதுகிட்டே இருக்கா. என்னால் வர முடியாது, பாட்டிக்கு இங்கே உடம்பு சரியில்லை, அவங்க சீரியஸாக இருக்காங்க, அவங்கள விட்டுட்டு நான் எப்படி வருவேன்? என்னது அவங்கள விட்டு எப்படி வருவியா? அவங்களோட லைஃப்பை பார்த்து பார்த்து உன்னோட லைஃப்பை நீ இப்படியே விட்டு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? அது இவங்களுக்காக, இவங்களோட சந்தோஷம் மட்டும்தான் அவங்களுக்கு முக்கியம். செல்ஃபிஷாக திங்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தேவையானதை அடுத்தவங்க செய்யணும்னு நினைக்கிறாங்க. நீ இன்னும் அவங்க தான் முக்கியம்னு சொல்கிற. உனக்கு மான் முக்கியம் இல்லை, உன்னோட சந்தோஷம் உனக்கு முக்கியம் இல்லை, உன்னோட லவ்வர் உனக்கு முக்கியம் இல்லை, அப்படித்தானே சாம்? இப்படியே நீ இருக்காத, உன்னோட லைஃப்பை நீ சூஸ் பண்ணிக்கோ, என்ன மாதிரி சாங் மாதிரி நீ ஆகக்கூடாது, வா முதல்லன்னு சொல்லி கூப்பிட அவள் அப்படியே அங்கேயே நின்றுட்டே இருக்கா. பாட்டி இப்படி கீழே விழுந்ததை பார்த்துட்டு அப்படியே சாம்க்கு பரபரப்பா இருக்கு. என்ன பண்றதுன்னு புரியாம சாம் அப்படின்னு நின்றுருக்கா. மான் நீ வா மான் நம்ம போலான்னு சொல்லி மானோட கையை பிடிச்சி அப்படியே தரன்னு நுவாங்க இழுத்துட்டு போக இங்க சாம் நின்றுட்டு இருக்கா. சொல்லு சாம், இதுக்கப்புறம் நீ வரமாட்டியா? உனக்கு பாட்டி தான் முக்கியமா? அப்படி இங்கே தான் இருக்க போற அப்படித்தானே அப்படின்னு சொல்ல, முடிவு பண்ணு உன்னோட லைஃப்ல இந்த செல்ஃபிஷான பார்ட்டி முக்கியமா மான் முக்கியமானு நீயே முடிவு பண்ணிக்கோ. உனக்கு என்ன வேணும்? உன்னோட லவ் லைஃப் வேணும்னா என் கூட வா அப்படின்னு சொல்ல உடனே சாம் போலான்னு மூவ் ஆகுறா. உடனே பாட்டி சாம் சாம் அப்படின்னு சொல்ல சாம் அப்படின்னு நின்னுறா. அவளுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அப்படியே நின்றுட்டே இருக்க. ஒரு பக்கம் மான் அழுதுட்டு இருக்க. அதை பார்த்துட்டு மான் தான் வேணும்னு வேகமா சாம் அப்படியே மானோட கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போக பாட்டி சாம் சாம்னு கத்திட்டு அப்படியே அங்க கீழே உட்கார. பக்கத்துல கிரிக்கு மட்டும்தான் இருக்கான். அப்படியே வேகமா மானோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து கார்ல உட்கார வச்சு காரை ஓட்டிட்டு அழுதுகிட்டே சாம் போயிட்டு இருக்க. என்ன பண்றதுன்னு புரியாம பக்கத்துல மான் உட்காந்துருக்கா. இதோட இந்த எபிசோட இங்க முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோட் ஃபைனல் எபிசோட். ஸோ கண்டிப்பா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ பற்றிய கருத்துக்களை சொல்லுங்க. அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாப்பா இடையில கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிருப்பா, ஸோ ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.